புத்திசம், அதாவது பௌத்த மதம். ஸோ இதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து யார் வந்து தோற்றுவித்திருப்பா அப்படின்னா கௌதம புத்தா. ஸோ ஆல்சோ நோன் அஸ் சித்தார்த்தா, இல்லை வந்து சாக்கிய முனி. ஸோ இது வந்து பௌத்தம். ஸோ இவர் எப்போ வந்து பிறந்திருப்பார் அப்படின்னா 563 BC இன் லும்னி, நேபாளில் பிறந்திருப்பார். இவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாக்கிய சத்திரிய குலத்தை சேர்ந்தவர் தான். இவரும் வந்து ஒரு அரச குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். ஸோ இவங்களோட அப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா சுதோத்தனா. ஸோ இவர் வந்து ஒரு சாக்கிய அரசர், ரூல் பண்ணிகிட்டு இருக்கவர், ஆட்சி பண்ணுறவர். இவங்களோட அம்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா மாயாதேவி. ஸோ இவங்களும் வந்து கோசலா டைனஸ்டியோட சேர்ந்தவங்க. இவங்களும் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமே இறந்துருவாங்க. ஸோ இந்த சித்தார்த்தா, அதாவது வந்து புத்தா பிறந்து ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க இறந்துருவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கௌதமி அப்படின்ற ஒரு வளர்ப்பு தாய்கிட்ட வந்து வளருவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யசோதரா அப்படின்றவங்களோட மேரேஜ் ஆகும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க. அவங்க பேர் வந்து பார்த்தோன்னா ராகுல். ஸோ இங்கே வந்து புத்திசமில் வந்துட்டு 3 ரத்னாஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா 3 தூண்கள்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா புத்தானா வந்து அவர் தான் வந்து இதோட ஃபவுண்டராக தொடக்கி வச்சவர். தமா அப்படின்னா புத்தாவோட டீச்சிங், புத்தா வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம். ஸோ வந்து பார்த்தோன்னா சங்ஹா அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டர் ஆஃப் புத்திஸ்ட் மாங்க்ஸ் அண்ட் நன்ஸ். ஸோ அது பார்த்தோன்னா அந்த புத்த துறவிகளுக்கான அவங்க வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற அந்த வழிமுறைகள் அதெல்லாம். ஸோ வந்து பார்த்தோன்னா புத்திசம் வந்து 2 இதாக பிரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து ஹீனயானா, இன்னொன்று வந்து மகாயானா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கும். ஸோ வந்து புத்தரோட வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு சிம்பிள்ஸில் சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு அரச குடும்பத்துலேருந்து இருந்திருப்பார். ஸோ இவரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவார்னா அந்த அரண்மனையை விட்டு வெளியில் வந்துடுவார். எப்படி வருவார்னா நைட் வந்து அவருக்கு வந்து ஒரு தேரோட்டியும் ஒரு குதிரையும் வந்து இருக்கும். ஸோ அதில் வருவார். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஸோ அவரோட அந்த திங்ஸ் எல்லாம் வந்து இந்த தேரோட்டிக்கிட்ட ஒப்படைச்சிருவார். இதை வந்து என்னோடய அப்பாட்ட வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த ஹேரெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அவர் துறவரம் போக ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ அவரும் வந்து பார்த்தோன்னா அவர் துறவரம் இது வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு 4 இன்சிடெண்ட்டை வந்து பார்ப்பார். என்னென்னா ஒரு வயதானவர் ஒருத்தரை வந்து பார்ப்பார். அவருக்கு அந்த முதுகு வந்து பெண்டாகி அந்த மாதிரி வயசானவரை பார்ப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை வந்து பார்ப்பாங்க, ஒரு நோயாளியை. 3வது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இறந்தவரை வந்து தூக்கிட்டு போகிறது. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா அந்த அவங்கள சுற்றி வந்து அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்து அழுகிறத வந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு துறவி இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதுக்கெலாம் வந்து இந்த கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து தேட ஆரம்பிப்பார். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட பிறப்புக்கு வந்து தாமரையும் புல் இதையும் வந்து சிம்பிளாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இந்த அந்த பேலஸை விட்டு வெளியில் வந்து அந்த துறவரம் போகிற அந்த இதுக்கு சிம்பிள் வந்து பார்த்தோன்னா ஹார்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நிர்வாணா, என்லைட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அவருக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா போதி மரம். ஸோ வந்து அதுக்கப்புறமே வந்து பார்த்தோன்னா தர்ம சக்கர பரிவர்த்தனா, ஃபஸ்ட்டு அவர் கொடுத்த அந்த ஸ்பீச். அதுக்கு வந்து பார்த்தோன்னா வீல், அதுதான் அந்த தர்ம சக்கரம். ஸோ இவரோட டெத்துக்கு வந்து பார்த்தோன்னா சிம்பிளாக அந்த ஸ்தூப்பா வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து தமா அப்படின்னா வந்து 4 பெரும் உண்மைகள். ஸோ வந்து இந்த உலகம் வந்து ஃபுல் ஆஃப் சாரோ அண்டு சரி, அதாவது வந்துட்டு துன்பமும் துயரமாகவும் இருக்குது. இந்த எல்லா வலி துன்ப துயரத்துக்கும் காரணம் வந்து என்னென்னா டிசைர், அதாவது ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த துன்பத்துக்கும் இந்த துக்கம் இதைகள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரணும்னா நம்ம அந்த ஆசையை வந்து
கொன்னுடணும், இல்லைன்னா அதை வந்து கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும் அந்த ஆசையை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஆசையை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு 8-fold பாத், அதாவது வந்து 8 வழிகள் வந்து சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா, ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல புரிதல், நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல வாழ்வாதாரம், நல்ல முயற்சி, அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்கிற சொற்கள் வந்துட்டு நல்லதாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், கான்சன்ட்ரேஷன், இது எல்லாமே வந்து இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய மார்க்கா, அதாவது வந்து மிடில் பாத். அதாவது இப்போ நம்ம வந்து ஜெயினிசம் பார்த்ததில் அங்கே வந்து அந்த மோட்சம் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னா கடுமையான தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். தவம் இருக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், விரதம் இருக்கணும், அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ரொம்ப வந்து நம்மளை உடல் வருத்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து மிடில் பாத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. மிடில் பாத்னா என்னென்னா, அதாவது லைஃப் ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி, லைஃப் ஆஃப் சிவியர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப வந்து ஆடம்பரமாகவும் ரொம்ப வந்து கம்ஃபர்டாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் இந்த மாதிரி தவம் இது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, மிடில் நடுவில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மத்திய மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, புத்தர் வந்து நிறைய பேர்கிட்ட சீடராக வந்து இருப்பாங்க. பட் வந்து யார்கிட்டையுமே அவருக்கு வந்து கரெக்டாக அந்த பதில் தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒருத்தர்கிட்ட இருப்பாங்க. ஸோ அந்த முனிவர் வந்து அந்த துறவி வந்து என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, நீங்கள் வந்து கடுமையாக தவம் இருங்க அப்படின்னு சொல்லிடுவார். அதனால இவரும் வந்து தவம் இருக்க ஆரம்பிச்சிருவார். சாகிற உயிர் போகிற நிலைமைக்கு போகிறப்ப ஒரு பெண் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த பாலில் வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணி ஒரு இது கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க. ஸோ அதை சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியும் இதுலேயும் வந்துட்டு உண்மை இது இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிதானமாக இது பண்ணதுக்கு அப்புறமே தான் அவருக்கு வந்து அந்த ஞானம் பெற்றாரு அப்படின்ற ஒரு இது இருக்குது ஸ்டோரி. ஸோ அதிலேருந்து தான் அவர் வந்து இந்த மிடில் பார்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க, மத்திய மார்க்கா மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்திஸ்ட் லிட்ரேச்சர் வந்து பார்த்தோம் என்ன மொழியில் இருக்கும் அப்படின்னா பாலி மொழியில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 3 பீடகாஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து 3 ஃபோல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வினய பீடகா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த புத்தரோட அந்த மடத்தில் அந்த ரூல்ஸ் ஆஃப் டிசிப்ளின் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, அந்த ரூல்ஸை சொல்கிறது. சுத்த பீடகா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த புத்தரோட அந்த ஸ்பீச்சை அவர் வந்து என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாரோ அது எல்லாமே ஒரு கலெக்ஷனாக வந்து இருக்கிறது. இந்த 3 பீடகாஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சுத்த பீடகா தான். நெக்ஸ்ட் வந்து அபிதம்மா பீடகா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா புத்திஸ்ட் ரிலீஜியனோட அந்த ஃபிலாசபிக்கல் பிரின்சிபல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அது மட்டும் இல்லாமல் அதர் புத்திஸ்ட் டெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்காவில் உள்ள அந்த மகாவம்சம் தீபவம்சா அப்படின்ற அந்த புக், அதையும் வந்து சொல்கிறாங்க. புத்திசம் வந்து டிக்ளைன் ஆனதுக்கு காரணம் வந்து யூஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட். அதாவது அலுவல் மற்ற இதிலலாம் வந்து பார்த்தோன்னா சான்ஸ்கிரிட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே இது வந்து பார்த்தோன்னா பாலி அப்படின்ற அந்த மொழி தான் வந்து அங்கே இருக்கிற அந்த பொதுமக்கள் பேசுகிற மொழி. அந்த பொதுமக்களுக்கு பேசுகிற மொழியில் பேசாமல் சமஸ்கிருதத்தில் பேசுகிறதுனால அங்கே வந்து அந்த புரிதலுக்கான அந்த இது வந்து கம்மியாயிடுது. ஸோ இதுக்கப்புறம் சமஸ்கிருதமோட யூஸ் வந்து அதிகமாக ஆரம்பித்தோன்னே ஸோ திருப்பி வந்து அந்த ஹிந்துவிசம் வந்து மறுமலர்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேதிக் கல்ச்சருக்கு அப்புறம் திருப்பி வந்து ஹிந்துவிசம் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெயினிசம்மை பொறுத்தவரை அங்கே வந்து அரசு ஆதரவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து திகம்பரா ஸ்வேதம்பரான்னு 2 இதாக பிரிஞ்சிருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே கஷ்டமானதாக இருக்கும், கடுமையான தவம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா ஜெயினிசம் வந்து புத்திசமோட கம்பேர் பண்ணுறப்ப பெரிதளவில் வந்து பரவலை. ஸோ புத்திசம் தான் நிறைய இடத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த சமணமில்
இப்போ வந்து பெண்கள் வந்து மோட்சம் பெறணும் அப்படின்னா அவங்க வந்து ஆணா மாறி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமே தான் அவங்க வந்து அந்த மெடிடேஷன்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து சமண மதம் வந்து பௌத்த மதத்தோட கம்பேர் பண்ணுறப்ப பெரிதளவில் வந்து எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ கம்மியாக தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ புத்திசம் தான் நிறைய கண்ட்ரீஸ் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அசோகரோட காலத்தில் ரொம்பவே வந்து எழுச்சி பெற்றிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்த மாநாடுகள். ஸோ ஃபஸ்ட்டு புத்த மாநாடு வந்து பார்த்தோன்னா 483 BC ராஜகிரா இங்கே நடந்திருக்கும். ஸோ இதில் வந்து யார் வந்து இதை ஆதரிச்சிருப்பான்னா அஜாகசத்ரு அப்படின்றவங்க. ஸோ செகண்ட் புத்திஸ்ட் வந்து கவுன்சில் வந்து பார்த்தோன்னா 383, அதாவது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா வைசாலி, இது வந்து காலசோகா அப்படின்ற அரசர் வந்து நடத்தியிருப்பார், அவர் ஆதரிச்சிருப்பார். தேர்ட் வந்து பார்த்தோன்னா 250 BC பாடாலிபுத்ரா அசோகா. ஃபோர்த் வந்து பார்த்தோன்னா 72 AD கனிஷ்கா வந்து நடத்தியிருப்பார். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா குண்டல்வானா வந்து காஷ்மீர்.